அன்றைக்கி சண்டே மார்னிங் நாங்கள் வழக்கம் போல் எங்களோட ஸ்விம்மிங் கிளாஸ் கிளம்பி போயாச்சு அதிக்குட்டிக்கு. ஸோ வெதர் நல்லா இருந்தனால சூப்பராக இருந்தது. அன்றைக்கி சன்னி டேயாக இருந்தது. ஸோ ஸ்விம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதிக்குட்டிக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதிக்குட்டா நல்லா ஸ்விம் பண்ண கற்றுக்கிட்டா. ஸோ அந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களேவும். அவன் நல்லா ஸ்விம் பண்ணுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்ல, இவ்வளோ நாள் அவன் பண்ண ப்ராக்டிஸ்க்கு ஒர்த்து அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே நாங்களும் அவனுக்கு நல்லா சேரப் பண்ணுற மாதிரி நானும் இங்கே பக்கத்தில் இருந்து அவனுக்கு வா வா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னொன்று அவங்க டேடியுமே அவனுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணாங்க. அவனோட ஃப்ளோலேயே விட்டுட்டாங்க அவனை. ஸோ அதனால் அவனுக்கு ரொம்ப ஈஸியாகிடுச்சு பழகிறதுக்கு. இங்கே பாருங்கள், எல்லோரும் ஒரு இதில் இருந்தாங்கன்னா அதிக்குட்டி மட்டும் தனியாக ஒரு பாத்தில் போவார். ஸோ அவங்க டேடி தான் ஆக்சுவலாக அவனுக்கு ஃபுல்லாக கைட் பண்ணுறது எல்லாமே. ஸோ அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்தார் அவங்களோட ஸ்விம்மிங் கிளாஸில். ஸோ இது பேர் மங்கி க்ரோல் அப்படின்வாங்க. மங்கி மாதிரி இங்கே அப்படி பிடிச்சி நடக்கணும். ஸோ அடுத்து அவர் பேக் ஸ்டெப் எடுத்து திரும்பி அவங்க டேடிக்கிட்ட போகிறான். அவ்வளோதான், அந்த இதுதான் இந்த ப்ராசஸ். இந்த டைம் எங்களுக்கு ஒரு ப்ரவுட் மூமெண்ட் நடந்தது அதிக்குட்டானால். என்னென்னா, அங்கே வந்திருந்த ஒரு கிட்டோட பேரண்ட்டு இங்கே இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க தான் சொன்னாங்க, அதிக்குட்டா இந்த இவங்க தான் அதிக்குட்டா ரொம்ப எனர்ஜியாக ஸ்விம் பண்ணுறான், ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக பண்ணுறான், ரொம்ப சூப்பராக பண்ணுறான் அப்படின்னாங்க. எங்களுக்கு அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சொல்லும்போது எனக்கு அந்த ஃபஸ்ட்டு இவனை ஜாயின் பண்ணும்போது இருந்த அந்த டைம் தான் ஞாபகம் வந்துச்சு. இவன் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறப்ப நாங்கள் நினச்சோம், சரி ரொம்ப நாள் இந்த கிளாஸ் போகாது, இப்படியும் கிட்டு தானே, ஸோ கொஞ்ச நாளில் அவங்க நம்ம டிஸ்கண்டினியூ ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனாலுமே ஒரு ஹோப் இருந்துச்சு. ஏன்னா இவனுக்கு கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் வாட்டர் கொஞ்சம் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால் சரி போவோம் அப்படின்னு தான் நாங்கள் அதை ஜாயின் பண்ணோம். நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். அப்புறம் அவங்க மேம் அவன் கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதிக்குட்டாவோட வீடியோவை தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பேக் சைடு பார்த்திங்கன்னா கிரிக்கெட் கோர்ட் மாதிரி இருக்கும். ஸோ அங்கேயும் விளையாடுறது எல்லாமே இருக்கும். அப்புறம் நாங்களும் அப்படியே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு கொஞ்சம் நேரத்துலேயும். இந்த மரத்தை பார்த்தா, இந்த மரத்தோட லீஃப் பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். நம்ம மேரேஜில் தான் அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்போம்ல, அந்த பூவில் வச்சுருக்க மாதிரி இருக்குது.